அனைவருக்கும் வணக்கம். நான் கழக உடன்பிறப்புகளுக்கு நான் கண்டமலம் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் மற்றும் நவமல்கா பேர் ஊராட்சி மன்ற தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி திமுக சார்பாக புதிதாக பொறுப்பேற்ற அண்ணன் லட்சுமணன் அண்ணன் தலைமையில் செயல்வீரர் கூட்டம் நடந்தது. அந்த செயல்வீரர் கூட்டத்தில் மார்ச் 1 தளபதி பிறந்தநாளுக்கு அணிதிரண்டு வாரேன் என்று அனைவருக்கும் அண்ணன் லட்சுமணன் அறிவுரை நடத்தினார். அதே போல் விழுப்புரம் தொகுதியும் வானூர் தொகுதியும் வென்றெடுத்து இந்த வெற்றி கனியை தமிழக முதலமைச்சர் தளபதி பொறுப்பாளர்களை சமைப்போம் என்று இந்த செயல்வீரர் கூட்டத்தில் அண்ணன் ஒரு கௌரவமாக கம்பீரமாக சொன்னார். அது அனைத்து தொண்டர்களுக்கும் உற்சாகமாக இருந்தது. ஆனால் 25 வருஷமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தை காத்த அண்ணன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் 25 வருஷமாக இந்த வானூர் தொகுதியை மட்டும் கூட்டணி என்று சொல்கிறாரு. வானூர் தொகுதி ஒன்று தான் கூட்டணிக்கா? விழுப்புரம் தொகுதி இல்லை, திருக்கோவில் தொகுதி இல்லை, ஏன் விக்கிரவாண்டி தொகுதி இல்லையா? இந்த வானூர் தொகுதியை எத்தனை வருஷமாக தான் ஒன்று நீங்கள் ஓசினியாக இருப்பீங்க? ஏன் திருக்கோவில் தொகுதியில் கூட்டணிக்கு சொல்லுங்கள், இல்லை விக்கிரவாண்டி தொகுதி கூட்டணிக்கு சொல்லுங்கள். இன்னும் எத்தனை வருஷமாக வானூர் தொகுதியே நீங்கள் ஓசினி இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் வானூர் கூட்டணிங்கன்றீங்க. நீங்களே கூட்டணிக்கு வழி நடத்துகிறீங்க, வழி வகுத்து தரீங்களா? ஏன் திருக்கோவில் தொகுதி சொல்லுங்கள் கூட்டணிக்குன்ட்டு. வானூர் மக்களுக்கு முன்னா பாவம் செஞ்சாங்க சொல்லுங்கள். திமுகவை நீங்கள் வானூர் தொகுதியில் வளர்க்குறீங்களா இல்லை அழிக்கிறீங்களா? 20 வருஷமாக அழிச்சிட்டிங்க, இன்னும் நீங்கள் அழிக்க போகிறீங்களா வானூர் தொகுதியை? இந்த வானூர் தொகுதியை தமிழக முதலமைச்சர் தளபதி ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த வானூர் தொகுதியை இப்போனாச்சும் நீங்கள் திமுகவுக்கு ஒதுவுங்க. கண்டிப்பாக இந்த வானூர் தொகுதியை 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் இந்த வானூர் தொகுதி ஜெயிக்கும். இப்போ நீங்கள் புதுசாக போட்ட மாவட்ட செயலர் சிறப்பாக பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த கூட்டத்தில் எப்பயுமே அறிவாலயத்தில் 4 தொகுதி வந்த கூட்டத்தோட இன்றைக்கி 2 தொகுதி கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. 25 வருஷமாக இருக்கிற இந்த அரசியலில் நான் பார்க்காத கூட்டம் இன்றைக்கி விக்கிரவாண்டி தொகுதியில். அறிவாலயத்தில் நான் பார்க்காதது அறிவாலயத்தில் இன்றைக்கி கூட்டமே 25 வருஷமாக இருக்கிறேன். அறிவாலயத்தில் நான் பார்க்காத கூட்டம் இன்றைக்கி செழிப்பாக்குறாரு. நீங்கள் வானூர் தொகுதியும் விழுப்புரம் தொகுதியும் நாங்கள் வென்றெடுப்போம். இந்த 2 தொகுதி திமுக ஒதுங்க. திமுக ஒதுங்கினா 2 தொகுதி ஒதுக்கிட்டாலே நீங்கள் வெற்றி உறுதி நினச்சிக்க வேண்டியதான்.